Hey guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா நம்மட்ட வந்து ஒரு நியூ ஹெல்மெட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஹெல்மெட்டை நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அதாவது இது வந்து ஒரு பட்ஜெட் ஹெல்மெட். எல்லா பைக்கர்ஸ்க்கும் வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்மெட். ரொம்ப வொர்த்தான பட்ஜெட்டான ஹெல்மெட். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவ்வளவு வொர்த் அப்படிங்கற அளவுக்கு இந்த ஹெல்மெட் வந்து இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட friend வந்து ஃப்ரீ ஃபயர் சேனல் வச்சிருக்கான். அவன் வந்து அதுல வந்து நிறைய கிவ்அவேஸ் கொடுக்குறான். நீங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமரா இருந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க அந்த சேனலை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து வியூ பண்ணி பாருங்க. கீழ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க கண்டிப்பா வியூ பண்ணி பாருங்க. நிறைய கிவ்அவேஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒன் டாப் ட்ரிக் எல்லாமே சொல்லி தராங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ராடக்ட்டோட ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க. அது என்னோட ஃப்ரெண்ட் சேனல் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்லாம் கொடுக்குறாங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ டாபிக் உள்ள போலாம் வாங்க. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'ma keep myself on track. Keep my head up, staying strong, always moving on. Feel I don't belong, tell my thoughts to move along. Push myself to be the best, die with no regrets. Live with every breath, see my message start to spread. And I had so many dreams, then you hit your teens. Life ain't really what it seems, try to find out what it means. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெல்மெட்டோட நேம் பார்த்துடலாம். இந்த ஹெல்மெட் வந்து எந்த பிராண்டில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சார் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சார் விவைட். ஆக்சார் விவைட் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹெல்மெட்டை தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கோ அதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் ஓடி தான் தந்தாங்க தரும்போதே. ஸோ ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணோம்னா ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஹெல்மெட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் எதுவுமே விழாது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, அது சைடில் வச்சிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதோட ஸ்டிக்கரு, அந்த வைசரில் ஒட்டின ஸ்டிக்கர் அப்படியே வச்சுருக்கோம். நாங்கள் அதை ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கரு. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ஆக்சரோட ஸ்டிக்கரும் இருக்குது, ஆக்சர் பிராண்டோட ஸ்டிக்கர். இதை நீங்கள் உங்களோட பைக்கில் இதில் ஒட்டிக்கலாம். அப்படி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் விங்லெட் இல்லை விங்லெட் இல்லை, ஸ்பாய்லர்னு ஒன்று உண்டு. இந்த ஹெல்மெட்டில் ஸ்பாய்லர் உண்டு. அந்த ஸ்பாய்லர் நம்ம வந்து இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்பாய்லர் வந்து தனியாக வரும், நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பாய்லர் இல்லாத நேரத்தில் இதில் ஒரு சின்ன பீஸ் இருக்கும் பாருங்கள். இந்த சின்ன பீஸை நம்ம வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்பாய்லர் வேண்டாம்னா இதை மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹெல்மெட்டை அன்பாக்சிங் பண்ணலாம். இது வந்து ஒரு பேக். ஆக்சுவலி இது வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, தோளில் தொங்க போட்டுக்கலாம். பேக் குவாலிட்டியே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு நியூ ஹெல்மெட் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹெல்மெட் ஆக்சார் விவைட். ஆக்சார் விவைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதோட கலரிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலரிங். ஓகேவா? இதோட கலரிங் அண்ட் வந்து இதோட ஷார்ப்னஸ், ஷார்ப்பான ஸ்டிக்கரிங்ஸ், அந்த ஷார்ப்பான பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் உள்ள ஸ்பாய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஆக்சாரில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைசர்லேருந்து வரலாம். ஓகேவா? வைசர் வந்து கிளியர் வைசர் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் வைசர் உண்டு, அது வந்து அடிஷ்னலாக தனியாக உண்டு. அதை நம்ம வந்து வாங்கிக்கணும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 950 சொன்னாங்க, தனியாக அடிஷ்னலாக வாங்கணும். மல்டி கலரில் நிறைய கலரில் உண்டு, பிளாக்கும் உண்டு. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த கிளியர் வைசரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கிளியர் வைசர்லேயே வந்து ஆன்டிஃபாக் கோட்டிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ரெய்னிங் டைமில் அல்லது வந்து ஒரு குளிரான டைமில் நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இந்த வைசருக்கு மேலே பனி படியும். நம்ம காரில் போகும்போதே அந்த கண்ணாடியில் வந்து பனி படியும். அப்போ நம்ம வந்து தொடச்சி விடும், இல்லாட்டி ஏசி போட்டு விட்டால் போயிடும். இதில் வந்து ஏசிலாம் போட முடியாது, ஏசிலாம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஆன்டிஃபாக் கோட்டிங்னு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஐஸ்
அந்த ஐஸ் ஏரை அனுப்புனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபாக் வந்து படியாது. அதுதான் ஒரு மெயினான அட்வான்டேஜ். நம்ம கண்ணை மறைக்காது. அதனால் அந்த ஆக்டிவ் ஃபாக் கோட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிஷியலாகவே கொடுத்துட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் வென்ட்ஸ் இருக்குது. மேலே வந்து 2 ஏர் வென்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, 2 ஏர் வென்ட்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்லாவே வந்து ஏர் வெண்ட் ஆகுது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஏர் வெண்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வைசரில் வந்து சிங்கிள் வைசர் மட்டும் கொடுக்கல, டியூல் வைசர் கொடுத்துருக்காங்க. இந்த வைசர் எப்படி ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வைசர் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு சின்ன வைசர், கண்ணாடி மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து மார்னிங் டைமில் கிளியர் வைசர் போட்டு ஓட்டும் போது வெயில் ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த வைசரை போட்டோம்னா நம்ம கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வைசர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, ஜஸ்ட் புல் பண்ணால் போதும், வந்துடும், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ரவுண்டாக சின்னதாக இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்சை கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேடிங்ஸை வந்து கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேடிங்ஸ் வந்து ரிமூவபிள் தான். ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஒன்ஸ் இந்த கொரோனா டைம்னால 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ஒன்ஸ் வந்து துவைச்சு போட்டால் நல்லாயிருக்கும். அந்த பேடிங்ஸ் ஸ்மெல் அடிக்காமல் அழுக்குப்படியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து அதுக்காண்டியே ரிமூவபிளில் வச்சுருக்காங்க. இந்த பேடிங்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி நம்ம வந்து கழட்டி வட்டிக்கலாம். நம்ம பைக் ஓடும்போது வேர்வை அதெல்லாம் படம். ஸோ அதனால் கழட்டி நம்ம துவைச்சு போட்டுக்கலாம். ஓகேவா, உள்ளே வந்து இருக்கும் அந்த ஸ்பீக்கர் வைக்கக்கூடிய இடம் உள்ளே இதில் ரவுண்டாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து வச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அது வந்து உள்ளே வந்து சாங் போட்டோம்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் போகும்போது நம்ம லாங் ரைட் அட்டன் பண்ணுறோம்னு வைங்களா, நம்ம மொபைல் எப்போவுமே வந்து ப்ளூடூத்தில் கனெக்டில் இருக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மொபைலை ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம்ல ஹேண்டில் பாரில். ஸோ அப்போ வந்து அதில் அட்டன் பண்ணி விட்டோம்னு வைங்களா, ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். மைக்கும் உள்ளே வச்சுருவாங்க. மைக்கும் உள்ளே வந்துடும். பேசிகிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் சாங் கூட கேட்கலாம். சாங்கை ரொம்ப வேல்யூம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம சாங் வந்து அதிகமான வேல்யூம் வச்சோம்னா நம்மளோட கவனம் வந்து முன்ன இருக்காது, ரோட்டில் இருக்காது, சாங்கில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேல்யூம் கம்மி வச்சு அப்படி மியூசிக் கேட்டே ஜாலியாக போகலாம். ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப்பிங், இந்த லாக் பண்ணக்கூடிய ஏரியாஸில் தான் மெயினான அட்வான்டேஜ். இது வந்து நார்மலான ஹெல்மெட்லலாம் இருக்கும்ல, சும்மா ஜஸ்ட் வந்து புல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம வந்து பேக்லலாம் இருக்கும், நிறைய பேக்லலாம் இருக்கும். இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கக்கூடியது. ஸோ இந்த இதில் போட்டு இப்படி எடுத்தோம்னா லாக் ஆயிரும். இந்த லாக் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. 2-3 நாள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆகிரும். ஓகேவா, இந்த லாக் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நிறைய ஹெல்மெட்டில் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் புஷ் பண்ணால் லாக் ஆகும்ல, அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் ஆக்சிடென்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம ஹெல்மெட் வந்து தரையில் படும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் கலண்டுரும். அந்த லாக் வந்து ஒர்க் ஆகாது. அந்த லாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. உடனே ரிமூவ் ஆகி ஹெல்மெட்டு நம்ம தலையை விட்டு வெளியே போயிடும். அப்போ வந்து நம்ம கீழே படும்போது நாங்கள் தலை தான் அடிபடும், ஹெல்மெட்டை வச்சு வேஸ்ட்டு. ஸோ ஓகேவா, அதனால் இந்த லாக் வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லாக் வந்து போட்டிங்கன்னா, ஒன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் இழுத்தாலும் வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லாக் கூடவே என்ன ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலரில் டாட் இருக்கா, அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹெல்மெட் இதில் இன்னொன்று ரொம்ப தெரில. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கடையிலேயே வந்து ஷாப்லேயே வந்து கிளியராக எப்படி வந்து லாக் பண்ணால் எல்லாத்தையும் சொல்லி தரலாம். ஓகேவா, இதில் வந்து லாக் பண்ணிட்டோம்னா பக்காவாக இருக்கும். நம்ம கீழே வந்தாலும் அடிபடாது, நம்மளுக்கே ரொம்ப சேஃப்டியாக தோணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கம்ஃபர்ட்டு. ஆக்ஸாரில் வந்து இப்போ நிறைய பிராண்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,4999 ஓகேவா. இதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ வருது. நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர்ஸ் நாகர்கோவிலில் உள்ள கியர்ஸில் வாங்கினோம். கியர்ஸ் ஹெல்மெட் ஷாப்பில் வாங்கினோம். சேஃப்டி கியர் ஷாப்பில் வாங்கினோம். அங்கே எல்லா சேஃப்டி கியர்ஸும் உண்டு, க்ளவுஸு, ஜாக்கெட்டு எல்லாமே உண்டு, நீ பேடு எல்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லா சேஃப்டி கியர்ஸும் இருக்கும். ஓகேவா, அங்கே தான் பை பண்ணோம். 5,000 கரெக்டாக வந்துச்சு. இதுக்கு வந்து வாரண்டி கொடுத்துருந்தாங்க. வாரண்டி 1 இயர் வாரண்டி எப்படின்னா, இதிலலாம் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இது இருக்கலாம், இந்த இடம், இந்த ஏர் வெண்ட்டு, வைசரு, விங்லெட்டு இதெல்லாம் உடஞ்சின்னு வைங்களாம், அவங்க வந்து 1 இயர் நம்ம வந்து உடஞ்சிட்டுனா அவங்களே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் அதோட வாரண்டி, புதுசு போடுவாங்க. அதுக்கப்புறம் இதோட கம்ஃபர்ட்னஸ் இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய ஹெல்மெட் இருக்குது. ரைடாக்ஸ் இருக்குது, ஆக்ஸார் இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்கே இருக்குது. எஸ்எம்கே ஹெல்மெட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எம்டி ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஸ்டீல் பேட் இருக்குது. ஸ்டீல் பேட் கொஞ்சம் மட்டமாக இருக்கும். அப்படி நிறையா இருக்குது. நிறைய இதே பட்ஜெட்டில் நிறையா கம்பெனிலேருந்து இருக்குது. பட் வந்து இந்த பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை நான் வந்து சொல்லுவேன். இந்த பட்ஜெட்டில் வந்து இது வந்து கம்ஃபர்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் வந்து போக போக ஈஸியாகிடும். ஸோ இந்த ஹெல்மெட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் ஹெல்மெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடெக்ஸ் ஹெல்மெட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லலாம். பட் வந்து கம்ஃபர்ட்னஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து ரைடெக்ஸ் ஹெல்மெட் வந்து சூனில் இருக்குது. அடுத்து வந்து அந்த ஹெல்மெட் தான் வரும். அது வந்து ஏஜிவி லுக்கு கொடுக்கும். ஸோ வாங்க வெயிட்டிங்கில் இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.